السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واذكروا الله في أيام معدودات. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: أيام التشريق أيام أكل وشرب وذكر. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவற்றை வழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈங்கள், தபஉ தாபிஈங்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. நாமெல்லாம் மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை உதட்டளவில் அல்ல உள்ளத்தால் மொழிந்து மரணிக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துள்வாரிப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்டுவிட்ட சிறிய பெரிய குற்றங்குறைகளை, பிழைகளை, பாவங்களை கருணைமிக்க ரப்புல் ஆலமீன் மன்னித்து அவனுடைய திரு பொருத்தத்தை பெற்ற சாலிஹான மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்து அருள்பாரிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் உடல் ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் தந்தருள்வாரிப்பானாக. நம்முடைய பெற்றோர்களில் யார் நம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்களோ அந்த பெருமக்களுடைய பிழைகளை பொறுத்தருள்வானாக. அவருடைய மன்னரைகளை அல்லாஹ் விசாலப்படுத்துவானாக. நாளை மறுமை தினத்தில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சுவனத்தில் அவர்களை கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்பாலிப்பானாக. சங்கைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்நாளில் மீண்டும் ஒரு ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அந்த பெருநாளை கொண்டாடிவிட்டு நாம் எல்லோரும் ஜும்மாவுடைய தினத்தில் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுவுக்கு சொந்தம். பெருநாளைக்கு அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு ஐயாமு தஷ்ரீக் என்று பெயர். பெருநாளுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய 3 நாட்களுக்கு ஐயாமு தஷ்ரீக் என்று பெயர். ஐயாமு தஷ்ரீக் ஹிய அல் ஐயாமு ஸலாஸா அல்லதி தலியல் ஈத் என்ற அரபியிலே அதற்கு ஒரு விளக்கம் சொல்லப்படும். தஷ்ரீக்குடைய நாள் என்று சொன்னால் என்ன பொருள் அப்படின்னா, இறைச்சியை காய வைக்கும் நாள் என்று அர்த்தம். குர்பானி கொடுக்கப்பட்ட இறைச்சிகளை வெயிலில் காய வைத்து பதப்படுத்தி வைக்கும் நாள் என்று அதற்கு பெயர். நம்ம ஊர் மொழியில் சொல்வதென்றால் உப்பு கண்டம் போடக்கூடிய நாள் என்று அர்த்தம். இந்த ஐயாமு தஷ்ரீக் என்ற இந்த 3 நாட்களும், பிறை 11, 12, 13 ஆகிய 3 நாட்களும் பெருநாட்களை போலத்தான். எனவே அந்த நாட்களில் நோன்பு வைப்பதற்கு, அது சுன்னத்தான நோன்புகளாக இருந்தாலும் சரி அல்லது கலாவான நோன்புகளாக இருந்தாலும் சரி, அந்த நாட்களை வைப்பதற்கு ஷரியத்தில் அனுமதி இல்லை. சரி, பெருநாளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த 3 நாட்கள் பிரதான வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 வேலை தான். மூமின்களுக்கு இந்த ஐயாமுல் தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய பெருநாளுக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் செய்ய வேண்டிய வேலை 2 வேலை. ஒன்று, நன்றாக சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருப்பது. குர்பானி கரியை அறுத்து பலியிட்டு அதை பதப்படுத்தி நன்றாக சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருப்பது.
இரண்டாவது, இப்படி ஒரு வாய்ப்பை தந்ததற்காக அல்லாஹுவை நினைவு கூறி திக்ர் செய்து தக்பீர்களை அதிகமாக சொல்வது. இந்த இரண்டு வேலை தான் இந்த நாட்களுடைய முக்கியமான வேலை. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐயாமு தஷ்ரீக் ஐயாமு அக்லின் வ ஷுர்பின் வ திக்ரின். ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள் என்பது அது சாப்பிடுகிற நாள், அது குடிக்கிற நாள், அது அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடிய தக்பீர் முழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சட்டம் இருந்தது. அந்த சட்டம் என்ன அப்படின்னா, குர்பானி கொடுக்கப்பட்ட அந்த இறைச்சியை 3 நாட்களுக்கு மேல் வைத்திருக்க கூடாது. அதற்குள்ளாக அதை சாப்பிட்டு விட வேண்டும் அல்லது விநியோகம் செய்து விட வேண்டும் என்று ஒரு சட்டம் இருந்தது. பின்பு அந்த சட்டம் திருத்தப்பட்டது. அந்த சட்டம் திருத்தப்பட்டதற்கு பிறகு குர்பானியின் இறைச்சியை அது கெட்டு போகாமல் இருக்கும் காலம் வரைக்கும் அதை பதப்படுத்தி பாதுகாத்து வைத்து சாப்பிடலாம். அதே போல அது விருந்துண்டு, அந்த உணவை விருந்துண்டு அல்லாஹுவுக்கு அதிகப்படியான திக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹுவின் வல்லமையை, அவனுடைய குதிரத்தை இந்த தக்பீரின் வழியாக உலகத்திற்கு சொல்ல வேண்டும். அல்லாஹுடைய வல்லமை எத்தகையது, அல்லாஹ் எவ்வளவு பெரிய சக்தி படைத்தவன், நம்முடைய ஆற்றல் என்ன என்பதை இந்த தக்பீரின் முழக்கத்தின் வழியாக இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும். பொதுவாகவே ஹஜ்ஜினுடைய அமல்களில் இடம்பெறக்கூடிய பிரதானமான 2 முழக்கங்கள் என்பது, ஒன்று லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லக்கூடிய அந்த தல்பியா முழக்கம். இரண்டாவது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்று சொல்லக்கூடிய தக்பீருடைய முழக்கம். மற்ற நாட்களில் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை ஒரு மேம்போக்காக சொல்லப்படக்கூடிய வார்த்தை தான். அது எந்த சொரத்தும் இல்லாமல் பல நேரத்தில் நாம் சொல்லிவிடுகிறோம், இயல்பாக நாம் சொல்லிவிடுகிறோம். இந்த நாட்களில் அந்த வார்த்தையின் கனம் எவ்வளவு, அது எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த சொல் என்கிற அதனுடைய உயிரோட்டமான தன்மையை உணர்ந்து கொள்ளும் வாய்ப்பை இந்த பெருநாளுக்கு பிந்தைய நாட்கள், தக்பீர் சொல்லக்கூடிய நாட்கள் நமக்கு ஊட்டுகிறது. அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் மகிமையும் அதன் சக்தியும் அதனுடைய தனித்துவமும் அதனுடைய தாற்பயமும் எவ்வளவு மகத்தானது என்பதை இந்த நாட்கள் நமக்கு இந்த தக்பீரின் வழியாக உணர்த்தி காட்டுகிறது. எனவே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்கிறான், வத்குருல்லாஹ ஃபி அய்யாமின் மஅதூதாத். குறிப்பிடப்பட்ட அல்லது எண்ணப்படக்கூடிய நாட்களில் நீங்கள் அல்லாஹுவை அதிகம் திக்ர் செய்யுங்கள். அதென்ன குறிப்பிடப்பட்ட எண்ணப்படக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் அது இந்த நாட்கள் தான் என்று இந்த வசனத்திற்கு இமாம்கள் விளக்க உரை சொல்கிறார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த வசனம் அருளப்பட்டதற்கு என்ன காரணம் என்று சில விளக்கங்களை சொல்லுகிற பொழுது, ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அறியாமை காலகட்டத்திலும் ஹஜ்ஜினுடைய கிரியைகள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வந்து கொண்டே இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பிறகு, இஸ்லாம் இந்த உலகத்தில் மலர்ந்ததற்கு பிறகு அது நெறிப்படுத்தப்பட்டு அது ஒழுங்குபடுத்தப்பட்டது. அதற்கு முன்பும் தொன்று தொட்டு பாரம்பரியமாக ஹஜ்ஜின் கிரியைகளை மக்காவாசிகள் அல்லது அந்த சுற்றி இருக்கிற பகுதி மக்கள் செய்து வந்தார்கள். அப்படி செய்யும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஹஜ்ஜை முடித்து விட்டதற்கு பிறகு அவர்கள் மினாவுடைய டெண்டுகளில் தங்கி இருக்கும் பொழுது அந்த ஹாஜிகள் ஜாலியாக அரட்டை அடிப்பார்கள். அது அவருடைய வழக்கம். அவருடைய ஊர் பெருமைகளை, குலப்பெருமைகளை பேசுவார்கள். அவருடைய முன்னோர்களுடைய வரலாறுகளை எல்லாம் பேசி, எங்க குலம் எப்படிப்பட்ட குலம் தெரியுமா, எங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா, நாங்கள் இதையெல்லாம் சாதித்திருக்கிறோம் என்று குலப்பெருமை பேசுகிற வழக்கம், ஜாலியாக அரட்டை அடிக்கக்கூடிய வழக்கம் மினாவுடைய டெண்டுகள் இருந்து ஹாஜிகள், அன்றைக்கு இருந்த ஹாஜிகள் செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஃபைதா கலைத்தும் மனாசிக்கக்கும், உங்களுடைய ஹஜ்ஜின் கிரியைகளை நீங்கள் முடித்து விட்டால் ஃபத்குருல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூறுங்கள், அவனை திக்ர் செய்யுங்கள். கதிக்ரிக்கும் ஆபாஅக்கும், உங்களுடைய முன்னோர்களை பற்றி நீங்கள் எப்படி நினைவு கூறுகிறீர்களோ அதே போல அவ் அஷத்து திக்ரா, அதை விடவும் அதிகமாக நீங்கள் அல்லாஹுவை திக்ர் செய்யுங்கள் என்கிற வசனத்தை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அருளிய பொழுது, இந்த வசனம் அருளப்பட்டதற்கு பிறகு மினாவின் டெண்டுகள் தக்பீர் முழக்கத்தால் அதிர்ந்தது என்று வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. உங்களுடைய ஹஜ்ஜின் கிரியைகளை முடித்து விட்டதற்கு பிறகு உங்கள் குலப்பெருமைகளை பேசுவதோ, உங்கள் பாரம்பரியத்துடைய பெருமைகளை பேசுவதோ,
உங்கள் முன்னோர்களை பற்றி பேசுவதையும் நீங்கள் வழக்கமாக வைத்திருக்கிறீர்கள். அப்படியல்ல, ஹஜ்ஜின் கிரியைகளை முடித்ததற்கு பிறகு நீங்கள் அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்கள். உங்கள் முன்னோர்களை நினைப்பதை விடவும் நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்கள் என்கிற வசனம் அருளப்பட்ட பொழுது மினாவின் டெண்டுகள் தக்பீர் முழக்கத்தால் அதிர்ந்தது என்று நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா வகத் கான உமர் யுகப்பிரு ஃபி குத்பத்தி பிமினா, மினாவுடைய டெண்டுகள் உட்கார்ந்து கொண்டு ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சத்தமிட்டு அல்லாஹு அக்பர் என்று முழக்கம் விடுவார்கள். ஃபயஸ்மஉஹு அஹ்லுல் மஸ்ஜித், சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கிற மக்கள், பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய மக்கள், அதே போல கடை வீதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த தக்பீரின் அதிர்வுகளை கேட்டு ஃபயுகப்பிருன, அவர்களும் சேர்ந்து தக்பீர் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் என்று உமர் ரலியல்லாஹுடைய வரலாற்றில் நாம் பார்க்க முடியும். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹுடைய மகனார் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா வகான இப்னு உமர் அன்ஹுமா யுகப்பிரு பிமினா தில்கல் அய்யாமி, ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த நாட்களில், இந்த பெருநாளுக்கு பிந்தைய நாட்களில் மினாவுடைய டெண்டுகளில் அமர்ந்து சத்தத்தை உயர்த்தி உயரமான அதிகமான சத்தத்தோடு தக்பீர் சொல்வார்கள். வஹல்ஃப ஸலவாத், தொழுகைகளுக்கு பின்னாலே ஸலவாத்து சொல்வார். படுக்கையிலே இருக்கிற பொழுது ஸலவாத்து சொல்வார். நடக்கிற பொழுது ஸலவாத்து சொல்வார். அவர் எந்த மஜ்லிஸில் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாரோ அங்கெல்லாம் அவர் சத்தமிட்டு தக்பீர் சொல்வார் என்று ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்தும் வரலாற்றில் இடம்பெற்ற செய்தியை பார்க்க முடியும். இவ்வாறு அல்லாஹ்வை திக்ர் செய்வது மினாவில் மட்டுமல்ல, உலகம் முழுக்க முஸ்லிம்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சுன்னத்து என்பதை சஹாபாக்கள் இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள், நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் ஹதீஸ் பாடங்களை பற்றி பேசுகிற பொழுது பாபு ஃபதுல் அமலி ஃபி அய்யாமி தஷ்ரீக், பெருநாளுக்கு பிந்தைய தஷ்ரீக்குடைய நாட்களில் என்ன அமல்களை செய்ய வேண்டும் என்கிற பாடத்தை அவர் விவரிக்கிற பொழுது இரண்டு செய்திகளை சொல்வார். வகான இப்னு உமர் வ அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹுடைய மகனார் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் யஹ்ருஜானி இல சூக், அவர்கள் கடை வீதிக்கு செல்வார்கள். ஃபி அய்யாமில் அஷர், இந்த புனிதமிக்க நாட்கள் கடை வீதிகளுக்கு சென்று யுகப்பிரானி, சத்தம் போட்டு அவர்கள் தக்பீர் சொல்வார்கள். சத்தமிட்டு அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று சத்தமிட்டு தக்பீர் சொல்வார்கள். அப்படி தக்பீர் சொல்லுகிற பொழுது அதை கேட்கிற மக்களும் அவர்களோடு இணைந்து தக்பீர் முழக்கம் விடுவார்கள் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறார்கள். அதற்கு பிறகு இது பல்வேறு வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஃபரலான தொழுகைகளுக்கு பின்னாலே தக்பீர் சொல்லுகிற வழக்கம் வந்தது. சில சஹாபாக்கள், அதே போல இமாம்கள், அவர்களுக்கு பின்னாலே வந்திருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை நஃபிலான தொழுகைகளுக்கு பின்னாலும் இந்த தக்பீரை சொல்லக்கூடிய வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். பெண்களும் இப்படி ஜமாத்தோடு தொழுகிற பொழுது தக்பீர் சொல்லக்கூடிய வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துணைவியார் அன்னை மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், வகானத் மைமூனா தகப்பர யௌமன் நஹர், ஹஜ்ரத் மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பள்ளிவாசலில் இந்த நஹருடைய நாளில் தக்பீர் சொல்வார்கள். வகான நிஸா யுகப்பிர்ன, மைமூனா ரலியல்லாஹு தஆலா அவர்களை சார்ந்து தொழக்கூடிய மற்ற பெண்களும் மஅர் ரிஜாலி ஃபில் மசாஜித், பள்ளிவாசல்களில் ஆண்களோடு இணைந்து அவர்களும் சத்தமிட்டு தக்பீர் சொல்லக்கூடிய வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். நாம் வரலாற்று நூல்களிலே பார்க்க முடிகிறது. இப்படி சஹாபாக்களும் முஸ்லிம் உம்மத்தும் ஏகோபித்த இஜ்மாவின் நடைமுறைப்படி இப்படி தக்பீர் சொல்வதை இந்த நாட்களில் வீணாக வெட்டித்தனமான பேச்சுகளால் இந்த நாட்களை கடத்தி விடாமல், வீண் பேச்சுக்களால் கடத்தி விடாமல், தக்பீர்களால் இந்த நாட்களை கண்ணியப்படுத்த வேண்டும், இந்த நேரத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற நடைமுறை வழக்கத்தை ஏற்படுத்தினார்கள். அதனால்தான் இந்த நாட்கள் தக்பீருக்கு உரிய மகத்தான நாட்கள் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. தொழுகைகளுக்கு பின்னால் மட்டுமல்ல, எல்லா நேரத்திலேயும் நமக்கு ஓய்வு கிடைக்கிற பொழுது, மற்ற சந்தர்ப்பங்களில் வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிற பொழுது, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் நாம் தக்பீர் சொல்லக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். தக்பீரை குடும்பமாக சேர்ந்து சொல்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு இந்த நாட்கள் என்பது. பொதுவாக நாம் குடும்பத்தோடு நண்பர்களோடு சேர்ந்து எங்காவது விருந்து உண்ணுவது நம்முடைய வழக்கம். அதற்காக புகழ்பெற்ற ஹோட்டல்களுக்கு சென்று பெரிய நண்பர்கள் குழாமோடு இணைந்து சாப்பிடுவது வழக்கம். அப்படி ஹஜ்ஜி பெருநாள் என்று சொல்வது இப்படி குடும்பத்தோடு எல்லோரும் சேர்ந்து உரத்த குரலில் தக்பீர் சொல்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த சந்திப்பு மகிழ்ச்சியை தரும் என்பதை தாண்டி
நண்பர்களோடும் குடும்ப உறுப்பினர்களோடும் இணைந்து ஒரு விருந்து பந்தியில் இணைந்து சாப்பிடுகிற பொழுது நமக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சி என்பதை தாண்டி அது அல்லாஹ்வை திக்ரு செய்வதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாக, அவனுடைய தக்பீரை எல்லோரும் இணைந்து முழக்கமிடுவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இது அமையப்பெறுகிறதையும் நாம் பார்க்க முடியும். நாம் ஒரு கற்பனைக்காக குடும்பத்தோடு எல்லோரும் இணைந்து ஒரு விருந்தை சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு அந்த குழுவில் இருக்கக்கூடியவர்கள், அந்த கூட்டத்தில் இருக்கிற யாராவது ஒரு பெரியவரோ விவரம் தெரிந்தவரோ அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சத்தமிட்டு தக்பீர் சொல்லுகிற பொழுது அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். அது மறக்க முடியாத ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். அல்லாஹுவை நன்றியோடு நினைவு கூறக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமையும். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அப்படி வீடுகளிலோ மற்ற இடங்களிலோ செய்து பார்க்கலாம். இந்த நாட்கள் என்பது அதற்குரிய நாட்கள். எனவே நாம் தொழுகைகளுக்கு பின்னால் என்பதை தாண்டி இப்படி இணைந்து சாப்பிட்டதற்கு பிறகு நாம் நடைபயிற்சி செய்கிற பொழுது, வாகனங்களை ஓட்டுகிற பொழுது, சமையல் செய்கிற பொழுது, அதே போல எங்காவது நாம் டிராபிக் சிக்னல்களில் வாகனங்களுக்காக போக்குவரத்திற்காக நாம் காத்திருக்கிற பொழுது, அல்லது மெட்ரோவில் ட்ரெயின்களில் நாம் பயணிக்கிற பொழுது என்று எல்லா நேரங்களிலேயும் இந்த நாட்களில் நாம் அதிகமாக தக்பீரை முடிந்த அளவு முணுமுணுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லது சத்தமிட்டு சொல்லும் வாய்ப்பு இருந்தால் அப்படி சொல்லக்கூடிய வழக்கத்தை நாம் பழமை பிடித்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக முஸ்லிம்களையும் தக்பீரையும் ஒருபோதும் பிரித்து பார்க்க முடியாது. அவருடைய அன்றாட வாழ்வில் தக்பீர் என்பது பிரிக்க முடியாத ஒரு அம்சமாக இருப்பதை பார்க்க முடியும். இஸ்லாத்தில் தக்பீருடைய மகிமை என்பது அது பல்வேறு வகைகளில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பாங்கில் தக்பீர் இருக்கிறது. பாங்குக்கு பின்னால் தொழுகைக்காக நாம் ஆயத்தமாகிற பொழுது இக்காமத்தில் தக்பீர் இருக்கிறது. அதே போல உதுஹியா என்று சொல்லக்கூடிய குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம், அதிலே தக்பீர் இருக்கிறது. எல்லா இடத்திலேயும் அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த மகத்தான சொல்லும் பழக்கத்தை அடையாளப்படுத்திய இபாதத்துகளை, நேரங்களை நாம் பார்க்க முடியும். அன்றாட வாழ்வில் நம்மை அல்லாஹ்வோடு இணைக்கக்கூடிய ஒரு தொடர்பு சொல்லாக இந்த அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய தக்பீர் முழக்கம் இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடியும். 4 ரக்காத்து நாம் தொடுகிற பொழுது அந்த 4 ரக்காத்தில் 22 முறை நாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறோம். ஒரு நாள் ஃபரது தொழுகையில் மட்டும் 94 முறை நாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் உச்சரிக்கிறோம். அதே போல முன்பின் சுன்னத்துகள், நஃபிலான தொழுகைகள், வாஜிபான வித்ரு உள்ளிட்ட எல்லா தொழுகைகளையும் மொத்தம் ஒரு நாளைக்கு நாம் 342 முறை அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்கிறோம். பாங்கில் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை இருக்கிறது. இக்காமத்தில் அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறது. அது 50 முறை நாம் சொல்கிறோம். அந்த பாங்குக்கும் இக்காமத்துக்கும் நாம் ஜவாபு சொல்லுகிற பொழுது அதிலேயும் 50 முறை அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். இப்படி ஒரு நாள் நாம் கூட்டி கழித்து பார்த்தால் வரலான தொழுகை, சுன்னத்தான தொழுகை, நஃபிலான தொழுகை, வித்ரு வாஜிபு, பாங்கு, இக்காமத்து, அதான், ஜனாசாவுடைய தொழுகை என்று எல்லோருவற்றையும் நாம் கணக்கிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் அதனுடைய டோட்டல் எண்ணிக்கை எவ்வளவு என்பதை நாம் யோசித்து பார்த்தால் நமக்கு எளிதில் புரிய வரும். குர்பா தொழுகையில் மட்டுமல்ல, குர்பானியிலும் நாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை சொல்கிறோம். ஹாஜி ஷைத்தானை கல் எரியும் வரை தல்பியா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற வார்த்தையை சொல்கிறார். முதல் கல்லை அவர் வீசுகிற பொழுது அவர் தல்பியாவில் இருந்து தக்பீருக்கு மாறி விடுவார். அதன் பிறகு அவர் அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதையும் நாம் பார்க்க முடியும். தவாஃபை ஆரம்பித்த நேரம் முதல் ரஜ்மு என்று சொல்லக்கூடிய கல்லெறியும் அந்த அமல் இடம்பெறுகிறவரை தல்பியா வந்து கொண்டே இருக்கும். அதன் பிறகு தக்பீர் அவருடைய அமல்களில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடியும். அது ரொம்ப மகத்தான ஒரு சொல், ஒரு வலிமை மிக்க ஒரு சொல், ஒரு பவர்ஃபுல் வார்த்தை இந்த அல்லாஹு அக்பர் என்பது. அதை உணர்ந்தவர்கள் அதனுடைய மகத்துவத்தை பற்றி பேசிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், கவுலுல் அப்தி அல்லாஹு அக்பர், ஒரு அடியார் அல்லாஹு அக்பர் என்று சொல்வது கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா, இந்த துனியாவில் கிடைக்கிற எல்லா செல்வத்தையும் விட இந்த அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப மகத்துவம் மிக்கது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் எல்லா இடத்திலேயும் இந்த அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை பார்த்து விட்டால் பார்த்தவுடன் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹு அக்பர். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீரன் இதா ரஅல் ஹிலால், பிறையை பார்த்து விட்டால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பர் என்று முதலில் தக்பீர் சொல்வார்கள். அதன் பிறகு அல்லாஹு அக்பர் என்று துஆ செய்து தக்பீர் சொன்னதற்கு பிறகு அல்லாஹும்ம அஹில்ல அலைனா பில் அம்னி வல் ஈமான் என்று சொல்லக்கூடிய அந்த துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். அதே போல எங்காவது அவர்கள் பயணம் புறப்படுகிற பொழுது
அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான இஸ்தவா அலா பஈரிஹி, தங்களுடைய கழுதையின் மீது, ஒட்டகத்தின் மீது, வாகனத்தின் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்காவது வெளியூர் பயணத்திற்காக ஏறி அமர்ந்தவுடன் கப்பர சலாத்தன் 3 முறை அல்லாஹு அக்பர் என்று அவர்கள் சொல்வார்கள். நாம் நம்முடைய வாகனங்களில் அமருகிற பொழுது அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிற வழக்கத்தை இந்த சுன்னத்தில இருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், குன்னா இதா சைதுனா கப்பர்னா வைதா நஸல்னா சப்பஹனா, நாங்கள் மேடுகளில் ஏறுகிற பொழுது நாங்கள் தக்பீர் சொல்லுவோம், பள்ளத்தில் இறங்குகிற பொழுது நாங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வோம் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அதே போல சஹாபாக்கள் சொல்லுகிற இன்னொரு செய்தி, அதிர்ச்சிகரமான பயம் மூட்டக்கூடிய வார்த்தைகளை, செய்திகளை நாங்கள் கேட்கிற பொழுது நாங்கள் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லக்கூடிய வழக்கத்தில் இருந்தோம். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாளுடைய அடையாளங்களை பற்றி சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது, யாஜூஜ் மாஜூஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் அந்த காலத்தில் வரும் என்றும், அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தை பற்றியும், சோதனைகளை பற்றியும், துன்பங்களை பற்றியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு விளக்கி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். நாங்கள் பயந்தோம், அச்சமுற்றோம். அந்த சமயத்தில் எங்களையும் அறியாமல் நாங்கள் அல்லாஹு அக்பர் என்று சொன்னோம். அது எங்கள் உள்ளத்திற்கு ஒரு தைரியத்தை தந்தது என்று சஹாபாக்கள் சொல்வதை பார்க்கிறோம். அதே போல ஜனாசா தொழுகையில் ருக்கு கிடையாது, சுஜூது கிடையாது, அத்தஹியாத்து கிடையாது. 4 தக்பீர்களை கொண்டு அல்லாஹ் அந்த தொழுகையை மிக எளிதான ஒரு வணக்கமாக சுருக்கி இருப்பதை நாம் பார்க்க முடியும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ரஅய்துமுல் ஹரீக ஃபகப்பிரு ஃபஇன்ன தக்பீர யுத்ஃபிஉஹு, எங்காவது தீ பற்றி எறிவதை நீங்கள் பார்த்தால் உடனே நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள், அந்த நெருப்பை அணைக்கும் வலிமை அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு இருக்கிறது என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த வகையில் இந்த நாட்கள் என்பது பெருநாளும், பெருநாளுக்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய அந்த நாட்களும் மகத்துவம் மிக்கது என்பதை உணரும் ஒரு வாய்ப்பை, தக்பீர் எவ்வளவு வலிமை மிக்கது என்று அது உணரக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இதை நடைமுறைப்படுத்தி இருப்பதை நாம் பார்க்க முடியும். தக்பீர் என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சொல், ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை, முழக்கம். அது மூமின்களுக்கு துணிவையும் தன்னம்பிக்கையும் ஊட்டக்கூடிய வார்த்தை இந்த அல்லாஹு அக்பர். தடுமாறுகிற உள்ளத்தை தடுமாறாமல் நிலை பெறச் செய்யக்கூடிய ஆற்றலை வழங்கக்கூடிய வார்த்தை இந்த அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. நமக்கு தெரியும், ஒரு 3 அல்லது 4 ஆண்டுகளுக்கு முன்பு பெங்களூரில் ஒரு கல்லூரி மாணவி, முஸ்கான் என்று சொல்லக்கூடிய மாணவியை வகுப்புவாத சக்திகள் கல்லூரிக்கு நுழைய விடாமல் தடுத்த பொழுது அவர்களை எதிர்க்கும் அந்த மிகமாக அந்த பெண்மணி உச்சரித்த வார்த்தை அல்லாஹு அக்பர் என்று தேசிய ஊடகங்கள் வரைக்கும் அது எவ்வளவு பெரிய செய்தியாக ஆனது. அதன் பிறகு முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இருந்த சக்திகள் அத்துணை பேரும் தங்களுடைய சோசியல் மீடியா பக்கங்களில் இந்த வார்த்தையை ஒரு தைரியமிக்க சொல்லாக, ஒரு முழக்கமாக, வகுப்புவாதிகளை எதிர்க்கும் ஒரு குரலாக இந்த அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை உச்சரித்திருப்பதை நாம் பார்க்க முடியும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் போட்டிருக்கக்கூடிய முதல் உத்தரவு ஃபகப்பிர், அல்லாஹ்வை நீங்கள் தக்பீர் செய்யுங்கள் என்பதுதான். யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅந்திர் வரப்பக ஃபகப்பிர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக அல்லாஹ் இட்ட கட்டளை என்பது தக்பீர் சொல்வதைத்தான். இப்படி தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப மகத்துவமிக்க வார்த்தை. மனித உடல் அது எதுவரைக்கும் அதற்கு மரியாதை என்றால் அதில் உயிர் இருக்கும் வரைதான் மரியாதை. மனித உடலில் உயிர் இல்லை என்று சொன்னால் அதற்கு பெயர் மையத்து. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தை உயிரோடு வைத்திருப்பது அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான். இந்த பிரபஞ்சத்தின் எல்லா துகள்களிலும், இந்த பிரபஞ்சத்தின் எல்லா படைப்பிடங்களிலும் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை படிந்திருக்கும். என்றைக்கு அந்த வார்த்தை அந்த இழந்து விடுகிறது, சொல்லாமல் விட்டு விடுகிறோமோ இந்த பிரபஞ்சம் அன்றைக்கு அழிந்து விடும் என்று பெருமக்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தகூமு ஸாஅத்து ஹத்தா லா யுகாலு அல்லாஹ் 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 என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை முழக்கமிடும் வரை கியாமத் நாள் என்பது வராது, இந்த உலகம் அழியாது. என்றைக்கு அந்த வார்த்தை சொல்லப்படுவது நிறுத்தப்படுகிறதோ அன்றைக்கு இந்த உலகம் அழிந்து விடும் என்று இந்த உலகத்தை காப்பாற்றுகிற உயிர் நாடியாக அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இருப்பதை நாம் பார்க்க முடியும். அதே போல அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லு இருக்கு பாருங்க, அது ரொம்ப மகத்துவமிக்க ஒரு சொல். அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது, புரிய வைக்கலாம். ஒவ்வொருவரும் கடவுளுக்கு ஒரு பெயரை சூட்டுவார்கள். கடவுள் என்று சொல்வார்கள், இறைவன் என்று சொல்வார்கள், தெய்வம் என்று சொல்வார்கள், காட் என்று சொல்வார்கள். இப்படி பல வார்த்தைகள், படைத்தவன் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது, இப்படி பல வார்த்தைகள் இருக்கிறது. அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை மொழிபெயர்க்க முடியாது. அதை நாம் உணர்ந்துதான் பார்க்க வேண்டும். உணர்ந்தால்தான் அதனுடைய சக்தியும் அதனுடைய வலிமையும் நமக்கு புரிய முடியும்.
அல்லாஹ் என்ற வார்த்தை தனித்துவமானது. அது அல்லாவே பாதுகாத்தார், அதை அல்லாஹவே பாதுகாத்தான். இந்த உலகத்தில் மனிதர்களுடைய யாருடைய நாவிலும் நான் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை வரவில்லை. அவர்கள் அல்லாஹ் என்று சொல்ல கடவுள் அவதாரங்கள் அவர்கள் எடுத்த பொழுதுகள்லாம் கூட அவர்களுக்காக ஒரு பெயரை சூட்டிக் கொண்டார்களே தவிர எந்த மனிதனும் நான் அல்லாஹ் என்று இந்த உலகத்தில் சொல்லவே இல்லை. ஃபிரௌனை பற்றி திருக்குர்ஆன் சொல்லுகிற பொழுது அவன் அன்றைக்கு இருந்த பனி இஸ்ரவேலர்களை பார்த்து என்ன சொன்னான் என்றால், அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் கடவுள்களுக்கெல்லாம் பெரிய கடவுள் என்று தான் சொன்னானே தவிர அனல்லா, நான் அல்லாஹ் என்று அவன் ஒருபோதும் சொல்லவில்லை. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எந்த மனிதனும் நான் அல்லாஹ் என்று சொல்வதிலே இருந்து அந்த வார்த்தையை பாதுகாத்திருப்பதை நாம் பார்க்க முடியும். அதே போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் ஒரு முறை ஒரு போரை முடித்துவிட்டு ஒரு மரத்தடியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு எதிரி வந்தான். சஹாபாக்கள் ஒரு பக்கம் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு மரத்தடியில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கைவசம் இருந்த அந்த வாளை பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தின் மீது தொங்க விட்டிருந்தார்கள். சரியான சந்தர்ப்பம் இதுதான் என்று கருதிய அந்த எதிரி ரசூலுல்லாஹ்வுடைய தலைமாட்டுக்கு பக்கத்திலே வந்து நின்று அந்த வாளை வேகமாக உருவி ரசூலுல்லாஹ்வை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டான், மை யம்னஉக மின்னி, என்னிடமிருந்து உங்களை யார் காப்பாற்றுவது என்ற வார்த்தையை கேட்டான். அவன் நினைத்திருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த நொடியிலேயே கொலை செய்து விட்டிருக்கலாம். அல்லாஹ்வுடைய ஹிக்மத்து அவனை பேச விட்டான். மை யம்னஉக மின்னி, உங்களுடைய வாள் இப்பொழுது என் கைவசம் இருக்கிறது, என் பிடியிலே இருந்து நீங்கள் எப்படி தப்பிக்க முடியும், உங்களை யார் காப்பாற்றுவார் என்று கேட்ட பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்று சொன்னார்கள். சொன்ன மாத்திரத்தில் அவன் கைவசம் இருந்த வாள் அவனையும் அறியாமல் கீழே நழுவி கீழே விழுந்து விட்டது. அதன் பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாளை உடனே எடுத்து ஃபமை யம்னஉக மின்னி, இப்ப என்னிடமிருந்து உன்னை யார் காப்பாற்றுவார் என்று கேட்டார்கள். அப்படி கேட்ட பொழுது ஆஃபு அன்னி, என்னை மன்னித்து விடுங்கள் என்று அந்த அந்த மனிதர் சொன்னார். அதன் பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், உனக்குத்தான் தெரிகிறது, நீ ஏன் கலிமா சொல்லக்கூடாது, இஸ்லாத்திற்கு வந்துவிடு என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சந்தர்ப்பத்தையும் இந்த வாய்ப்பை அவர்கள் ஒருபோதும் தவறவிட மாட்டார்கள். உனக்குத்தான் தெரியுது இல்ல, அப்ப நீ ஏன் இஸ்லாத்திற்கு வரக்கூடாது என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், நான் இஸ்லாத்திற்கு வரமாட்டேன், நான் இஸ்லாத்திற்கு வரமாட்டேன். சில கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அவர் சொந்த சமூகத்தை நோக்கி அவர் போய்விட்டார். அப்படி போனதற்கு பிறகு அந்த சமூகத்தை தன்னுடைய தோழர்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஜிஇத்துக்கும் மின் இன்தி கைரின் நாஸ், நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன் தெரியுமா, இந்த உலகத்திலேயே ஆகச் சிறந்த மனிதனிடமிருந்து நான் வந்திருக்கிறேன். மனித புனிதரான ஒரு மனிதனுடைய புறத்திலே இருந்து நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். அவர் என்னிடத்தில் இப்படி நடந்து கொண்டார் என்று சொன்ன பொழுது அவரும் கலிமா சொன்னார். அந்த கூட்டம் ஒட்டுமொத்தமாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற கலிமாவை அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் இஸ்லாத்திற்கு வந்தது. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாளை கையிலே ஏந்து இஸ்லாத்திற்கு வந்துவிடு என்று சொன்ன பொழுது நீங்கள் ஏன் வரவில்லை என்று பிற்காலத்தில் அவரிடத்திலே கேட்ட பொழுது, யாரும் மிரட்டி பணிய வைத்து கலிமா சொன்னால் அது பின்னாளில் வரக்கூடிய வரலாறில் தவறாக பதிந்துவிடும் என்கிற காரணத்தினால் பயந்து அச்சப்பட்டு நான் இஸ்லாத்திற்கு வருவதற்கு விரும்பவில்லை, எனக்கு ஒரு கால அவகாசம் தேவைப்பட்டது என்று அந்த மனிதர் சொன்ன செய்திகளையும் வரலாற்றில் இடம்பெற செய்திருப்பதை நாம் பார்க்க முடியும். பெருமக்கள், அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமிக்க சொல் இந்த அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய இந்த தக்பீர். நாம் வழக்கத்திலே அது எந்த விதமான ஒரு மேம்போக்காக நாம் உச்சரிக்கிறோம். அந்த அல்லாஹு அக்பர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை மட்டுமில்ல, அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், மாஷா அல்லாஹ், இன்னாலில்லாஹ், ஃபீ அமானில்லாஹ், அதே போன்று எத்தனை சொற்கள் இருக்கிறதோ அது இந்த சமூகத்திற்கு மட்டுமே தரப்பட்ட ஒரு கல்ச்சர், ஒரு உயர்ந்த பண்பாடு. எந்த சக்தியை பார்க்கிற பொழுதும், துன்பத்தில் இருக்கிற பொழுதும் நாம் இன்னா இல்லா என்று சொல்கிறோம். மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறோம். ஒரு பாக்கியம் கிடைக்கப்பட்டால், ஒரு ஆச்சரியத்தை பார்த்தால் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறோம். ஒரு காரியத்தை ஆற்ற வேண்டும் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்கிறோம். அது அதனுடைய பொருள் தெரிந்து அதை அனுபவித்து சொல்லுகிற பொழுது அது ஒரு நன்மைக்குரிய காரியமாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லக்கூடிய வார்த்தையும் அந்த அப்படிப்பட்ட ஒரு வலிமை மிக்க, ஒரு மகத்துவமிக்க ஒரு வார்த்தை தான். நாம் எதையும் சாதாரணமாக இடைபெற்று விடக்கூடாது. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏதோ கேலிக்குரிய வார்த்தையாக, ஒரு சம்பிரதாய சொல்லாக நாம் ஒருபோதும் மாற்றிவிடக்கூடாது. அதற்கென்று ஒரு சக்தியும் வலிமையும் இருக்கிறது. இந்த மார்க்கத்துக்கு மட்டுமே இருக்கக்கூடிய, இந்த உம்மத்திற்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு மகத்துவமிக்க சொல் இந்த சொற்கள் எல்லாமே. மால்கம் எக்ஸ் அமெரிக்காவில் நீக்ரோ மக்களுக்காக, கருப்பின மக்களுடைய விடுதலைக்காக போராடியவர். அவர் அந்த
மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே இருந்தார். அந்த மக்களுடைய சுதந்திரத்திற்காக, சமத்துவத்திற்காக குரல் கொடுத்து கொண்டே இருந்தார். எவ்வளவோ போராடி பார்த்தார். நிறைவேறி தலை தூங்கி இருந்த ஒரு காலகட்டம் அது. அவர் வெறுத்து போய் கருப்பின மக்களை பார்த்து சொன்னார், நீங்கள் வெள்ளையர்களோடு இணைந்திருக்கும் வரைக்கும் நீங்கள் சுதந்திரத்தின் காற்றை சுவாசிக்க முடியாது. நீங்கள் ஆயுள் முழுக்க இந்த வெள்ளையர்களுக்கு அடிமையாகத்தான் இருக்க வேண்டும். நீங்கள் சுதந்திரம் பெற வேண்டும் என்றால், நீங்கள் சமத்துவத்தையும் சகோதரத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்றால், நாம் எல்லோரும் நம்முடைய பூர்வ குடிகள் வாழக்கூடிய ஆப்பிரிக்காவுக்கே திரும்ப செல்ல வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொண்டே இருந்தார். ஒரு கட்டம் வந்தது. அவரும் கலிமா சொல்லி இஸ்லாத்திற்கு வந்தார். அவர் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு ஹஜ்ஜுக்கு சென்றார். அந்த ஹஜ்ஜினுடைய நாட்குறிப்பை எல்லாம் ஒரு அற்புதமாக எழுதி வைத்திருக்கிறார். அது இஸ்லாத்தின் பெருமையை இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய ஒப்பற்ற கடிதங்கள். அந்த கடிதங்களுடைய வரலாற்றை படித்து பார்த்தால் தெரியும். அவர் ஹஜ்ஜுக்கு சென்றதற்கு பிறகு காபாவை தவாப் செய்யக்கூடிய மக்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆச்சரியப்பட்டு அவர் பேசுகிறார். தவாஃபில் மட்டுமல்ல, அவர் அரஃபாவில், மினாவில், முஸ்தலிஃபாவில், அதன் பிறகு எல்லா இடங்களிலேயும் பார்க்கிற பொழுது எந்த விதமான நிற வேறுபாடுகளும் இல்லாமல், எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாமல் எல்லா நாட்டு மக்களும், எல்லா மொழிகளை பேசக்கூடிய மக்களும் எல்லைகளை உடைத்துக் கொண்டு, அதில் வெள்ளையனும் கருப்பனும் உயரமானவனும் குள்ளமானவனும் எல்லா மக்களும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு முழங்கக்கூடிய வார்த்தை அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. அவர் ஹஜ்ஜை முடித்து விட்டு வந்ததற்கு பிறகு கருப்பின மக்களை பார்த்து சொன்னார், நீங்கள் இந்த உலகத்தில் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் இந்த உலகத்தில் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு வழி இருக்கிறது. நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்து விடுங்கள். நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்து விட்டால் வெள்ளையர்கள் உங்களை ஒருபோதும் அடிமைப்படுத்த முடியாது. நான் ஹஜ்ஜில் அந்த காட்சியை கண்டேன். வெள்ளையர்களும் கருப்பர்களும் ஒன்றாக இணைந்து, தோளோடு தோல் இணைந்து அவர்கள் தவாஃப் செய்கிற பொழுது யாருக்கிடையிலையும் எந்த வேறுபாடையும் பார்க்க முடியவில்லை, எந்த பகை உணர்ச்சியும் பார்க்க முடியவில்லை, எந்த விரோதத்தையும் என்னால் பார்க்க முடியவில்லை. வெள்ளையரின் நாவிலே இருந்தும், கருப்பரின் நாவிலே இருந்தும், உயரமான மனிதனுடைய நாவிலே இருந்தும், ஆக கீழ்நிலையக்கூடிய மனிதனுடைய நாவிலே இருந்தும் அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய தக்பீர் முழக்கத்தை, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நான் உணர்ந்தேன் என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். பெருமக்களே, அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, ரொம்ப மகத்துவமிக்க வார்த்தை. அதை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்க முடியும். அல்லாஹ் என்ற அந்த மொத்த சொல்லல்ல, அதை பிரித்து போட்டு விட்டால் ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ் இந்த வார்த்தையைத்தான் குறிக்கும். அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, லில்லா என்று சொல்லக்கூடிய வார்த்தை, லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, லஹு என்று சொல்லக்கூடிய வார்த்தை, அதில் கடைசியாக இடம்பெற்றக்கூடிய ஹூ என்று சொல்லக்கூடிய வார்த்தை, இது எல்லாமே யாரை குறிக்கும் என்றால் அல்லாஹ்வை மட்டும்தான் குறிக்கும். இந்த ஒரு பெரும் பாக்கியம் யாருக்கு இருக்கிறது? முஸ்லிம் சமூகத்துக்கு மட்டும்தான் இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்னால் ஒரு இந்து சகோதரி இந்த அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பற்றி பெருமையாக பேசினார். அப்படி பேசும்போது அவர் சொன்னார், நீங்கள் எங்கள் சமூகத்தை சேர்ந்த மக்களிடத்தில் வந்து உங்கள் இறைவன் யார் என்று கேட்டு பாருங்கள். எங்கள் சமூக மக்களிடத்தில் வந்து, எங்கள் மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களிடத்தில் வந்து உங்கள் கடவுள் யார் என்று நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்த மக்களும் ஒவ்வொரு கடவுளின் பெயரை சொல்வார்கள். ஒருவர் முருகர் என்று சொல்வார், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். கொல்கத்தாவை சேர்ந்தவர் துர்கா என்று சொல்வார். கேரளாவை சேர்ந்தவர் ஒரு கடவுளின் பெயரை சொல்வார். இப்படி எல்லோரும் ஒவ்வொரு கடவுளின் பெயரை சொல்வார்கள். இதில் ஒவ்வொரு ஜாதியினருக்கும் ஒரு கடவுளின் பெயர் இருக்கிறது என்றெல்லாம் அவர் சொல்லிவிட்டு சொன்னார், இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களிடத்தில், அவர்கள் கன்னியாகுமரியில் வாழக்கூடியவராக இருக்கலாம், மத்திய பிரதேசத்தில் வாழக்கூடியவராக இருக்கலாம், கேரளாவில், ஆந்திராவில், தெலுங்கானாவில், கர்நாடகாவில், இந்த நாட்டின் எந்த திசையில் வாழக்கூடிய முஸ்லிம்களை பார்த்து உங்கள் கடவுளின் பெயர் என்ன என்று கேட்டால் ஒட்டுமொத்த முஸ்லிம் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தான். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் எங்கள் சமூகத்திற்கும் நான் பின்பற்றக்கூடிய சமயத்திற்கும் இல்லை. சொல்லிவிட்டு அவர் சொன்னார், இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தின் எந்த திசையில் வாழக்கூடிய முஸ்லிமிடத்திலையும் சென்று உங்கள் கடவுளின் பெயர் என்று கேட்டால் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பெயரை சொல்ல மாட்டார்கள், அல்லாஹ் என்ற வார்த்தையைத்தான் அவர்கள் சொல்வார்கள். அந்த வகையில் நீங்கள் கடவுளின் பெயரை துணிச்சலோடு இந்த உலகத்திற்கு சொல்லும் வலிமை பெற்றவர்கள் என்ற அந்த பெண்மணி, அந்த இந்து சகோதரி பெருமையோடு சொல்லுகிற அந்த செய்தியை நாம் பார்க்க முடியும். பெருமக்களே, நாம் திக்ரு செய்கிற பொழுது, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிற பொழுது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உச்சரிக்கிற பொழுது, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய தக்பீரை முழக்கமிடுகிற பொழுது, நான் ஏற்கனவே சொன்னதை போல சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், இன்னா லில்லாஹ், ஃபீ அமானில்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் சொல்லுகிற பொழுது, அதன் பொருள் உணர்ந்து, அதனுடைய ஃபீலிங்கோடு, அதனுடைய உள்ளர்த்தத்தோடு நாம் சொல்லுகிற பொழுது
அதனுள் நம்முடைய நாடி நரம்புகளில், நம்முடைய உள்ளத்தில் அதனுடைய சக்தி என்பது ரொம்ப மகத்துவமானது. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதை உணர்ந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை இனி வரக்கூடிய இந்த ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய அந்த நாளில் நமக்கு தந்தொருள் பாலிப்பானாக. அல்லாஹ்வை திக்ர் செய்த சிறந்த மூமின்களாக, முஸ்லிம்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. வாஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.